பண்டிகையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்களால் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தினசரி பஸ்களுடன் சிறப்பு பஸ்களும் இயங்கி வருகின்றன. இன்று 3412 பஸ்களும், நாளை 4302 பஸ்களும் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரின் வாகன நெரிசலை குறைக்க 3 நாட்களுக்கு போலீசார் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். கனரக வாகனங்கள் ஜிஎஸ்டி, இசிஆர், ஓஎம்ஆர் சாலைகளில் செல்ல இன்று பகல் 2 மணி முதல் ஜனவரி 20 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை விரைவுபடுத்த ஆம்னி பஸ்கள் வெளிவட்ட சாலை வழியாக திருப்பி அனுப்பப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் நடந்த வன்முறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாமக நிறுவனரும் அதன் தலைவரும் இதை வைத்து வட மாவட்டங்களில் சமூக பதற்றத்தை உருவாக்கிட முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பாமக பரப்பும் வதந்தியை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அருந்ததியர் சமுதாயத்தின் 6% ஓட்டுகளை மொத்தமாக அள்ள திமுக தரப்பில் வியூகம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இன்ஜினியரிங் படிப்பில் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 3% உள்ஒதுக்கீடை சுட்டிக்காட்டி தனிக்குழு அமைத்து பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்தித்து பேச தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டார். இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பரந்தூர் செல்வதற்கு விஜய்க்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். இதன்படி வரும் 20ஆம் தேதி விஜய் போராட்டக் குழுவினரை சந்திக்க உள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மசோதா விவகாரங்களில் தமிழக அரசும் கவர்னரும் ஒரு வாரத்தில் தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் நாங்களே இதற்கு தீர்வு காண்போம் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பை இந்த ஆண்டு 33 லட்சம் பேர் வாங்கவில்லை. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பை அதிகம் பேர் வாங்காததற்கு பணம் இல்லாததே காரணம் என ரேஷன் ஊழியர்கள் கூறினர். மதுரை, திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கும் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் விரைவில் மதுரை, திருச்சியில் டைடல் பார்க் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவராக இருந்த தயாசங்கர் மற்றும் அவரோடு மாவட்ட பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த வேல் ஆறுமுகம் என்பவரும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். மூடா முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்ட பலரது பெயர்களில் உள்ளன என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுரை மத்திய சிறை போதை தடுப்பு பிரிவில் பணியாற்றிய லேபர் டாக் இனத்தைச் சேர்ந்த அஸ்ட்ரோ என்ற மோப்ப நாய் வயது மூப்பு காரணமாக இறந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக திறம்பட பணியாற்றி வந்த அஸ்ட்ரோவின் உடலை 21 குண்டுகள் முழங்க சிறைத்துறை அதிகாரிகள் அடக்கம் செய்தனர். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மீது 2023ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி இந்திய வம்சாவளி இளைஞர் சாய் வர்ஷித் கந்துலா ட்ரக்கை மோத செய்து தாக்குதல் நடத்த முயன்றார். அவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு கோர்ட் வர்ஷித்துக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மெல்போர்னில் நடந்து வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 3ஆம் சுற்று ஆட்டம் ஒன்றில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் இங்கிலாந்து வீராங்கனை எமா ராடுகானுவுடன் மோதினார். முழுமையாக ஆதிக்கம் செலுத்திய ஸ்வியாடெக் 6-1 மற்றும் 6-0 என்ற நேர்செட் கணக்கில் எமா ராடுகானுவை எளிதில் வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். கள்ளக்குறிச்சி ஊராங்கனி ஏரிக்கரை பின்பகுதியில் துரைராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலம் அருகே கோழிப்பண்ணை வைத்துள்ளார். அங்கு புறாவும் வளர்த்து வருகிறார். அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் ஒரே நேரத்தில் இறந்து கிடந்தன. சங்கராபுரம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விஷம் கலந்த அரிசியை போட்டு புறாக்களை கொன்றது தெரியவந்தது. மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து டிக்டாக் ஆப் நாளை முதல் தடை செய்யப்பட உள்ளது. தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி ஜோ பைடன் சட்டம் இயற்றினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லம்பாளையம் அர்ஜுன் காலனி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இரவில் மேளதாளங்கள் முழங்க பொங்கல் விழா கொண்டாடினர். அங்கு வந்த திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலரை கண்டித்து நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரும்பு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். வீட்டின் பின்புறம் மாடுகளுக்கு வைக்கோல் எடுக்க சென்றார். அங்கு மலைப்பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வனத்துறையினர் விரைந்து சென்று 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் கொண்டுவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வார இறுதி நாளான இன்று சற்று குறைந்துள்ளது. தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,435 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் உள்ளது. அங்கு தை மாத பூர நட்சத்திரத்தையொட்டி அகோர மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவரை போலீசார் 35 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். காயமடைந்த சைஃப் அலி கான் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தச்சு தொழிலாளியிடம் விசாரிக்கப்படுகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்தது.